கிச்சனில் என்னோடய ஸ்டைல் பருப்பு சாதம் செய்யலாம் இன்றைக்கி. அதுக்கு வந்து 2 பல் தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். வரமிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும், பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டு நல்லா வாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம் போடணும். இதுக்கு ஒரு 10 பல் பூண்டு தோலை உரித்து போடணும். போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நைஸாக மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். குக்கர் எண்ணெய் அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இது எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அது சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வணங்கும் போதே. இது வந்து சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு 2 தக்காளி, பழுத்த தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ வந்து பருப்பு வந்து சில பேர் சேர்த்து தான் போடுவாங்க, அரைச்ச விழுது சேர்த்து வணக்கிக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் பருப்பு 5 சவுண்டு விட்டால் தான் வேகும், கொஞ்சம் இல்லாட்டினா இதாக இருக்கும், நறுக்குன்னு இருக்கும். அதனால் பருப்பை தனியாக முதல்ல 2 சவுண்ட் மட்டும் வேக வச்சுருக்கேன். இப்போ பருப்பை சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்தணும், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள். கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் கிளறி செஞ்சோம்னா சாப்பாட்டுக்கு மத்தியானத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் சேர்ந்தோம்னா அந்த ஜீரக மிளகு கச்சை இல்லாமல் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. அதை சேர்த்து எல்லாம் வணக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். தண்ணி வந்து இந்த மொத்தமாக வந்து பருப்பு 1/2 கப்பு, அரிசி 2 கப்பு, மொத்தம் 2.5 கப்பு இருந்தா 5 டம்ளருக்கு தான் 6 டம்ளராக ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றினா பருப்பு சாதம் கொஞ்சம் குழைய இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து சுடுதண்ணி காய வச்சு ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றினா விட சுடுதண்ணி காய வச்சு ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஊற்றி கிளறினதுக்கப்புறம் நம்ம ஒரு கொதி வந்ததே அரிசியை சேர்த்திக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு கொதி வந்தபோது நெய் 1 ஸ்பூன் சேர்த்து சவுண்டு ஒரு 3 சவுண்டு விட்டுக்கலாம். வேகமாக ஹையில் வச்சு 2 சவுண்டு, சிம்மில் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா நின்று வேகும். சாதம் நல்லாயிருக்கும் நமக்கு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பருப்பு சாதம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.